என்னென்ன திடீர்னு தேர்தலை புறக்கணிச்சிட்டீங்க, என்ன காரணம்? விடியாத அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஒரு அராஜகத்தினுடைய ஒரு அடையாளம், ஒரு அட்டூழியத்தினுடைய ஒரு அடையாளம். பணபலம், படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை ஒரு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். எனவேதான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலை நீங்க பார்த்திருப்பீங்களே, ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள், ஜனநாயகத்துடைய அந்த நெறி, ஜனநாயகத்தை நெறித்து கொன்று மக்களை எல்லாம், வாக்காளர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து, பட்டியலை அடைத்து, குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்க்கட்சிகள், அது எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்கின்ற வகையில் மக்களை எல்லாம் அடைத்து, அதன் அடிப்படையில் ஜனநாயகத்தை படுகொலை செய்வதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. நீங்க அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு திருமங்கலம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம், அதே போல படைபலத்தின் மூலம், சாமதான பேதம், தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே, எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே பணத்தை கோடி கோடியாக வாரி இறைத்து, அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்வார்கள். அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு. எனவேதான் 2009ஆம் ஆண்டு பொறுத்தவரை, இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு 5 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு ஊட்டியிலே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்திலே கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் பங்கு கொண்டேன். அதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த 5 சட்டமன்ற தேர்தலையும் இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது, ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்துவிடும். அது மட்டுமல்ல, பணபலம் படைவெல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே நாம் புறக்கணிப்பதுதான் சரியான ஒரு தீர்வு, ஜனநாயகத்துடைய சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து, அதன் அடிப்படையில் அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை, 5 சட்டமன்ற தேர்தலை, இடைத்தேர்தல் புறக்கணித்தார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தோம். விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து, எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியை அதாவது பணம் பாதாள வரல பாயன்னுவாங்க, அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஈரோட்டில் அவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதே போல் அங்கே மாவட்டத்திலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எலெக்ஷன் கலெக்டர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட. இதை மாதிரி அராஜகம் நடக்குது. ஒரு நடவடிக்கை கூட அன்னைக்கு 10 எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு. அப்போ இப்போ மட்டும் என்ன எடுக்க போறாங்க விக்கிரவாண்டியில்? நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க, அட்டுழியம் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க. சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் எடுத்தனால உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானதான் அன்னைக்கு உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏறக்குறைய ஒரு 89 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் ஒரு ரீஎலெக்ஷன் நடந்தது. ஜட்ஜி ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே. நீதி அரசுடைய ஓட்டையே போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில் எதற்குமே ஒரு குறுக்கு வழியிலே வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை நியாயமாக, சுதந்திரமாக, ஜனநாயகம் நடக்காது என்கின்ற வகையில் தான் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி இப்போ அறிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்காரு பொதுச்செயலாளர். அறிக்கை படிச்சுங்களா இல்லையா? விக்கிரவாண்டி இப்போ பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையை.
அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். அதனால ஏங்க 2009 வந்து அம்மா 5 தொகுதி புறக்கணிச்சாங்க. 2009 பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜக துளிய அநியாயம் அத்துமீறல் ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் வந்து கருப்பு பணத்துல இருந்து கொள்ளடிச்ச பணத்துல இருந்து எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க. இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்தது. அன்னைக்கு 2011 ஆட்சிக்கு வர போயிட்டோமா? 2009 வந்து ஆட்சிக்கு வர போயிட்டோமா? 2009 வந்து இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம். 2011 ஆட்சிக்கு வந்துட்டோமே. அதுக்கு அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது. அதனால வந்து வாக்காளர் பொறுத்தவரை அவங்க வந்து பூச்சாளர் கொடுத்த அறிக்கை இப்ப வந்து இங்க ஊடகம் மூலம் பேசுறதை வச்சு அவங்க வந்து தெளிவுபடுத்துறாங்க. விதம் வேற. இன்றைக்கு என்டிஏ கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு. நாம் தமிழர் கட்சி நம்முடைய வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியா இருக்க அதிமுக வேட்பாளர் அறிவிக்காது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா? 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இதை நீங்க எடுத்துக்க கூடாது. இல்ல, கண்டிப்பா வந்து அந்த மாதிரி சொல்ற அந்த கருத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஏற்றுக்க முடியாதது. மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதுதான் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். மக்கள் நம்பிக்கை இல்லைன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருப்போமா? அதனால அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பாப்பீங்க. இப்போ நீங்களே இப்ப என்ன பண்ண போறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு வந்து ஒரு மணி வந்து பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமா போலணும். அராஜகம் வந்து எல்லா அமைச்சரும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறத விட்டுட்டு பூரா அங்கதான் போய் அங்க 10 பூத்த எல்லாமே வந்து அண்டா குண்டா செம்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு, அப்புறம் தங்க செயின், அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் கூட கழுவி விடுவாங்க டிஎம்கேல. அதுக்கப்புறம் துணி கூட துவச்சு போடுவாங்க டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறும். அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதுனால ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒன்னும் ஒரு பாதிப்பு கொண்டு வரப்படுது. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். அதை அடுத்து நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் இதையும் அதிமுக புறக்கணிக்கும் போது தோல்வி பயத்தால் தான் புறக்கணிக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க. ஏங்க அவங்க 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. நிதர்சனத்தை பார்க்கணும். நிதர்சனம் என்ன? ஜனநாயக ரீதியா நடக்கும் எலெக்ஷன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஜனநாயக ரீதியில வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாம இருக்குமா? பணபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா? படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா? இல்ல அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா? இல்ல பூத்து அங்க அமைச்சர்கள் 10 பூத்து பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடுக்காம இருப்பாங்களா? இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா? இல்ல வாக்காளர் வீட்டுக்கு வந்து பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா? இப்படி வந்து வெற்றியை பெறணுன்றதுக்காக எவ்வளவு அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். சொன்ன எல்லா குற்றச்சாட்டையும் பொருட்படுத்தாமல் அதே என்டிஏ கூட்டணி நிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டணி நிக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஏன் நமக்கு இல்ல? பிரதான தோல்வி அடையில என்ன பிரச்சனை? இதன் மூலமா பாஜக நீங்க மீண்டும் மீண்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் எதிர்கட்சியார் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து அதிமுக ஏங்க யதார்த்த நிலையை உணர்ந்து நாங்க வந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். வாட் இஸ் தி கிரவுண்ட் ரியாலிட்டி? அதை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அவங்க ஏங்க அவங்கள பெரிய கட்சியாவே ஏங்க என்டிஏ ஒரு பெரிய கட்சி ஏத்துக்க முடியாது. இது இவங்க ஒரு பெரிய கட்சி ஏத்துக்க முடியாது. இது நாம் தமிழர்லாம் அண்ணா திமுக தாங்க பெரிய கட்சி. அதனால அவங்க போறாங்கன்னா போட்டு அதை பத்தி நிக்கிறாங்கல்ல. இல்ல சார் கடந்த காலங்கள்ல எதுங்க ஏங்க அதுதான் நான் சொல்றேங்க. இப்ப வந்து ஜனநாயக ரீதியில தேர்தல் நடந்தா வெற்றி நாங்க தான். அதை என்ஷூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால? 100% அளவுக்கு இல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். ₹1 கூட வந்து யாருமே கொடுக்க முடியாது. எல்லா செக் போஸ்டுமே நாங்க வந்து பாப்போம். இதுல பார்த்தோம் எங்க ஈரோடுல செக் போஸ்ட் இருந்ததா? செக் போஸ்ட் இருந்ததா? சரளமா போயிட்டு வந்திருந்தாங்க. அப்ப வந்து பணம் அந்த அளவுக்கு சரளமா நடமாடிட்டு இருந்தது. பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போக விடாம காலையில இருந்து சாயந்தரம் வரல அவங்களுக்கு வந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்யற ஒரு கட்சி கண்டிப்பா இந்த தேர்தல் அரங்கேறும். அதனால இதனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து
ஒரு பாதிப்புன்றது அதிமுக கிடையாது. உங்களுடைய இதை பொறுத்தவரை வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியான தேமுதிக கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணீங்களா? அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? இல்ல இது வந்து இப்ப தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், குறிப்பா வந்து பொதுச்செயலாளருடைய தலைமையில ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு. அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அம்மாவும் வந்து அதை உணர்ந்தாங்க. 5 தொகுதியில தேர்தல்னா கண்டிப்பா வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க. அராஜகம் வன்முறை கட்சினா திமுக அதை அரங்கேற்றுவாங்க. அது அப்படி இருப்பா தேமுதிக எதிர்க்கட்சி அமைதியா இருப்பா. ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணட்டும்னு வலுவான எதிர்க்கட்சி அதிமுக இருக்கும்போது அவங்க வழி விட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல. இல்ல இப்போ நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, டிஎம்கே நிக்குது, அவங்கள எடுத்து இன்னொரு கட்சி நிக்குது. அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரையில வந்து கண்கூடா வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துல என்ன நிலவும் அதை தான் நான் இங்க படம் பிடிச்சு காட்ட முடியும். அந்த வகையில பார்த்தா சுதந்திரமா நியாயமா நடக்காது எலெக்ஷன். நியாயமா சுதந்திரமா நடக்காத ஒரு எலெக்ஷன்ல எதுக்கு போய் வேஸ்டா போய் நிக்கணும்? அதான் தேமுதிக கேட்டீங்களா நிலைப்பாடு அவங்களுடைய? அதுதாங்க இப்ப எங்களை பொறுத்தவரை இப்ப எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில வந்து தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுத்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டணி கிட்ட கேட்க வேண்டியது இல்லையா? கூட்டணி கிட்ட கேட்க வேண்டியது இல்லையா? கூட்டணி கிட்ட கேட்க வேண்டியது இல்லையா? அது பொதுச் செயலாளர் வந்து பேசியிருக்கலாம். அது குறித்து எனக்கு தெரியாத தெரியாம ஒரு விஷயத்த நான் பேசுறேன். எப்போ நாங்க பணத்து மேல நம்பிக்கை இருக்கிறதுல என்னைக்கும் எப்ப சொல்றீங்க? நாங்க வந்து நாங்க வந்து ஜனநாயகத்தை நம்புறவங்க, புரியுதுங்களா? திமுக அராஜகத்தை நம்புது. என்ன அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக பேர்வழிகள் இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலில் கண்டிப்பா அராஜகத்தை அரங்கேற்றுவாங்க. அந்த வகையில தான் பார்த்தா இந்த புறக்கணிப்பு. யாருக்காச்சும் ஆதரவு இருக்கா? நாளைக்கு பார்த்தா